மில்லர் மில்லர் கேப்டன் மில்லர். டேய் இதுக்கு வேற காப்பிரைட் கொடுத்துட போறானுங்க. அந்த அவனுங்க தான்டா வாங்கியிருக்கானுங்க இதை வேற. அதான் யாருன்னு கேட்டேன். பாத்தி இல்ல அவன் பேரை சொல்ல கூட வாய் வர மாட்டேங்குது. சாங்க போட்டால் தான் காப்பிரைட் கொடுப்பானுங்க. இவனுங்க வந்துட்டு பேசுனாலே கொடுத்துறானுங்க. கேப்டன் மில்லர்னு சொன்னா அதுக்கும் காப்பிரைட் கொடுப்பீங்களாடா? ஏன்னா லிரிக்ல வருதுல கேப்டன் மில்லர்னு. சரி விடு நம்ம வந்து ரிவ்யூக்கு போயிடலாம். ராக்கி சானிக் ஆயுதம் படத்தை டைரக்ட் பண்ண அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷன்ல தனுஷ், பிரியங்கா மோகன், சிவராஜ்குமார், அதிதி பாலன், சந்தீப் கிஷன் இன்னும் பலர் நடிச்சிருக்க படம் தான் கேப்டன் மில்லர். இந்த படத்தோட ஸ்டோரின்னு சொல்ல போனா பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒரு சமஸ்தானம், அந்த சமஸ்தானத்துக்கு கீழே ஒரு கிராமம் ஒன்று இருக்கு. அங்க ஒரு கொடுமை ஒன்று நடக்குது. அந்த கிராம மக்கள் கட்டின கோவிலுக்குள்ளேயே அந்த மக்களை உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அவங்களோட தெய்வத்தை பார்க்க விடாம அங்க ஒரு தீண்டாமை கொடுமை ஒன்று நடந்துட்டு இருக்கு. பிரிட்டிஷ் கிட்டையும் மக்கள் அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மன்னர்கள் கிட்டையும் அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த கிராம மக்கள்ல ஒருத்தரா தனுஷ் இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மன்னர்கள் நம்மளை வந்து மிதிக்கிறான், பிரிட்டிஷ் வந்து கொஞ்சமாச்சும் நம்மளை மதிக்கிறான்னு நினைச்சு பிரிட்டிஷ் படையில போய் சேர்ந்துறாரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் அவரோட லைஃப்ல எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்குது, அதுக்கப்புறம் அவர் எப்படி கேப்டன் மில்லரா மாறுறாருங்கிறதா இந்த படத்தோட கதை. ஐயோ ஏதோ புரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன்டா. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஹீரோ தனுஷ் பத்தி சொல்லி ஆகணும். தனுஷை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ்ல வந்து அவரை அடிச்சுக்க முடியாது. நல்லாவே இந்த படத்தில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு மிரட்டி எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். கேப்டன் மில்லர் நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமான ஒரு ஆக்டிங். நிறைய சீன்களில் வந்துட்டு அவரோட கண்களை மட்டும் காமிப்பாங்க. அந்த சீன் எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காரு. கண்ணாலே மிரட்டியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த படம் முழுக்க அவர் தான் ஒரு ஒன் மேன் ஆர்மியாக கொண்டு போயிருக்காரு. இன்ட்ரோ சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஃபயர்னு ஒரு சீன் வரும், அந்த சீனா சான்ஸே இல்லை. அடுத்து சிவராஜ்குமார் அப்புறம் சந்தீப் கிஷன் இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க. ஆனால் வர சீன் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். சில சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே இருக்கும். சிவராஜ்குமாரை பொறுத்த வரைக்கும் ஜெயிலரையும் சரி இந்த படத்துலையும் சரி அவர் வந்தாலே நார்மலாக உட்கார முடியல, கத்ததான் தோணுது. அது எப்படின்னே தெரியல. அந்த ஒரு மேஜிக் எப்படி அங்கே கிரியேட் ஆகுதுன்னே தெரியல. அடுத்து பிரியங்கா மோகனை பற்றி சொல்ல போனால் எனக்கு சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது என்னடா கொஞ்சம் பத்தலையே, இன்னும் கொஞ்சம் நடிப்பு இருந்தால் நல்லா இருந்திருக்குமோ, ரொம்ப ஃப்ளாட்டாக நடித்த மாதிரி இருந்துச்சு. இந்த சில்லு கருப்பட்டி படத்தில் கூட நடிச்சிருந்த நிவேதிதா வந்துட்டு அவங்களோட ஆக்டிங் கூட சூப்பராக இருந்துச்சு. பட் பிரியங்கா மோகனுக்கு இன்னும் கொஞ்சம் பத்தலையோங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது. அடுத்து காளி வெங்கட்டா இருக்கட்டும், இளங்கோ குமாரவேலா இருக்கட்டும், அப்புறம் அருணோதயனா இருக்கட்டும், ஸ்டீஃபனா செம்பட்டை அப்படிங்கிற ரோலில் நடிச்சிருக்காங்க. அவர் பேர் தான் தெரியல எனக்கு. அப்புறம் சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஸ்டோரி வந்து சூப்பராக சொன்ன விஜய் சந்திரசேகரா, ஸோ அவங்களா இருக்கட்டும், எல்லாரோட நடிப்புமே நல்லா இருந்துச்சு. அடுத்து முக்கியமான ஒருத்தரை பற்றி சொல்லியே ஆகணும், ஜிவி பிரகாஷ்ரா. அப்பா என்ன மாதிரிடா மியூசிக், வேற மாதிரி. இந்த படத்தை ஒரு சாதாரண சீனை கூட அந்த மியூசிக் வச்சு தான் அதை வந்து நம்ம கூஸ்பம்ஸ் ஆகுது. எமோஷனல் சீனாக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷன் சீனாக இருக்கட்டும், ஒரு சீனை பார்த்து நம்ம கூஸ்பம்ஸ் ஆகுதுன்னா அதோட பாதி கிரெடிட்ஸ் வந்து மியூசிக் தான் போகுது. என்னன்னு தெரியல, தனுஷுக்கும் ஜிவி பிரகாஷுக்கும் அந்த காம்போ வந்துட்டு எப்பவுமே சூப்பராக தான் இருக்குது. எல்லா சீன்லையுமே மியூசிக் வந்து தெறிக்க விட்டுருக்காரு. இதெல்லாம் இருக்கட்டும், படம் எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக இந்த படம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதே போல் மேக்கிங்காகவும் நல்லாவே இருக்குது. இது பீரியட் ஃபிலிம்ங்கிறனால அந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி செட் ஒர்க்னா பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த கிராம மக்கள் அந்த கிராமத்தை காமிப்பாங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வீடுகள்லாம் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 10 குடிசையை போட்டிருந்தா கூட இன்னும் கொஞ்சம் அந்த கிராமத்தை நல்லா காமிக்கிற மாதிரி இருந்திருக்கும். மற்றபடி எல்லாமே ஓகே, சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக சினிமோட்டோகிராஃபி பற்றி சொல்லியே ஆகணும். மோஸ்ட்லி வந்துட்டு கிம்பிளில் தான் எடுத்திருக்காங்க போல. படம் என்ன தான் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் அங்கங்கே கொஞ்சம் மூவ்மெண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே விறுவிறுப்பாக போகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொண்டு வந்தாங்க. அதான் டெக்னிக்கலாக இந்த படம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சுங்க, அதில் எந்த ஒரு குறையுமே இல்லை. ஸ்டோரியாக இந்த படம் பார்க்கும்போது ஒரு நல்ல கான்செப்ட் தான். பொதுவாகவே அருண் மாதேஸ்வரம் படம்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், நிறைய இடங்கள் கொஞ்சம் லேகாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். ஆனால் அதை விட இந்த படம் பரவாயில்லன்னு தோணுச்சு. என்னதான் இந்த படம் ஸ்லோவாக போனாலுமே எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபாக இருக்கட்டும், செகண்ட் ஹாஃபாக இருக்கட்டும், ஒரு சில சீன்களில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்கலாமே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்தாலுமே மோஸ்ட்லி எனக்கு வந்துட்டு நல்லா இருக்கு. அந்த ஸ்லோ பாய்சன் மாரி அழகாக கொண்டு போயிட்டு அங்கே வெடிக்கிற சீன்னா வேற மாதிரி இருக்கு. இந்த படம் தீபாவளிக்கு வந்திருக்கலாம் போல. எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். இந்த படத்தில் சாங்ஸ் இருக்கு, பட் அது சீனோட போகிறதுனால அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொலை ஒன்று பண்ணுவாரு. இந்த படத்துல ஒரு ஒர்த்தான ஒரு பியூர் கூஸ்பம்ஸ்னா அதுதான்டா. ஒரு சாதாரண மனுஷனை ஒரு ஹீரோவா எலிவேட் பண்ற ஒரு சீன்னா அது அந்த சீன் தான். அந்த ஊர் மக்கள் வந்துட்டு கோயிலுக்குள்ள போற ஒரு சீன் வரும்.
அது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. கிளைமேக்ஸில் வந்து சில சீன்ஸ்லாம் வரும். அந்த ஊர் மக்களோட சந்தோஷத்தை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே போல் சில டயலாக்ஸ்லாம் பேசுவாங்க. நாமலாம் கோயிலுக்குள்ளே போகலாமா அப்படிங்கிற ஒரு டயலாக் ஒன்று வரும். அதுக்கு தனுஷ் சொல்லுவார், நாம் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சாமி சொன்னிச்சா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சம்திங் ஒரு டயலாக் ஒன்று வரும். அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இதுமாரி நிறைய டயலாக்ஸ் வந்துட்டு இந்த படத்தில் பவர்ஃபுல்லாக பொலிட்டிக்கலாக நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் இருக்க பல சீன்ஸ் வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் மட்டும் இல்லை, இப்போவும் அந்த சீன்ஸாக இருக்கட்டும், சில டயலாக்ஸாக இருக்கட்டும், இப்போவும் செட் ஆகும். அதான் படம் எப்படி தானே வச்சுங்க, ஒரு நல்ல ஒரு ஹை பாயிண்ட் வரும், அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மறுபடியும் ஒரு ஹை பாயிண்ட் வரும், அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக போகும், மறுபடியும் ஹை பாயிண்ட் வரும், அப்படியே போயிட்டு கிளைமேக்ஸில் ஒரு ஹை பாயிண்ட் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இந்த படம் வந்து முடியுது. மனநிறைவாக இருக்குடா, மனநிறைவாக ஒரு சந்தோஷமாக ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு படம் இது. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், சில பேர் வந்துட்டு புலம்பிட்டு தான் இருந்தாங்க, நல்லா இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நல்லா ஆக்ஷனாக நல்லா தெறிக்க ஒரு ஆக்ஷனாக இருந்துச்சு, அப்படி இப்படி நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. படத்தில் சில இடங்களில் வைலன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அவரோட முந்தைய படங்களை பார்க்கும்போது இது கொஞ்சம் கம்மிடா. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க ராக்கியாக இருக்கட்டும், சாணி காகிதமாக இருக்கட்டும், அதெல்லாம் பயங்கர வைலன்ஸாக இருக்கும். இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுவே கம்மினா அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃபேமிலி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் அவங்களுக்கு பிடிக்குமா, அவங்க செட் ஆகுமா அப்படிங்கிறத எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா என்னால் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல. ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது. புதுசாக தமிழ் படங்களில் கொஞ்சம் புதுசாக பார்க்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். அது இல்லாமல் ஆக்ஷன் ரொம்ப ஆக்ஷன் பிடிச்சவங்களுக்கு வந்துட்டு இந்த படம் உண்மையாகவே நல்லா இருக்கும்டா. தனுஷ் ஃபேன்ஸாக இருக்கட்டும், நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு சில விஷயங்கள் வந்து நெகட்டிவ்ஸாக தோணுச்சு, அதை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஆக்ஷன் வந்துட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஆனால் அதுவே ஓவர் டோஸ் ஆகி சில இடங்களில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது. சில இடங்களில் ரொம்ப லாஜிக் மீறல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு ஃபைட் சீன் வந்துட்டு நல்லா நல்லா போயிட்டு இருக்கு, ஏன்டா இப்படி பண்ணாங்க, இதில் ஏன்டா இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் ஃபீல் ஆகுது. அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்ததுன்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் சிவராஜ்குமாராக இருக்கட்டும், சந்தீப் கிருஷ்ணா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கலாம்னு தோணுது. இவங்க ரெண்டு பேரையும் ஏதோ இந்த பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக படத்தில் வச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்க நடிச்சிருந்தா அவங்க நடிச்சிருந்தா அந்தந்த ஸ்டேட்டில் வந்து கொஞ்சம் ப்ரொமோஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக போட்ட மாதிரி இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லாவே யூஸ் பண்ணியிருக்கலாம். கிட்டத்தட்ட ஜெயிலர் படம் மாதிரி தான். நீ என்ன தான் கதை சொல்கிற, ஏதோ சொல்லிகிட்டு இருக்க, உன் கதை தான் என்ன, மியூட் பண்ணிடா போன வீடியோவில் மியூட் பண்ணாமல் போட்டு அதுக்கப்புறம் அதை ப்ரைவேட்டில் போட்டு அதை எடிட் பண்ணி தூக்கி படாயிடுச்சு. கடைசியாக கேட்பீங்க, நீ வந்து பெரிய ரிவ்யூவர் பெரிய பேசாத, நீ ஓப்பனாக பேசுன்னு சொன்னால் இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பொங்கலுக்கு ட்ரை பண்ணலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் லேகாக இருக்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஃபீல் ஆகலாம், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். கொஞ்சம் அதெல்லாம் பொறுமை காத்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாகவே இந்த படம் இருக்கும். அப்புறம் எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல், ஹாப்பி மாட்டு பொங்கல், ஹாப்பி காணும் பொங்கல். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.